நாங்கள் பேசுவது உண்மையை பற்றி கற்பனை கதைகள் அல்ல. காலனித்துவ சகோதரத்துவத்தின் வரலாறு நாங்கள் பதிவு செய்தபடி பொறுப்பற்ற தோல்விகள் மற்றும் பேரழிவு தரும் கொள்கைகளால் நிரப்பப்பட்ட கணக்கு புத்தகம். ஷே பேட்ரிக் கார்மாக் என்பவரை புரிந்து கொள்வது டெம்ப்ளர் ஆணையின் தவிர்க்க முடியாத உண்மையை அறிவதாகும். மனிதகுலமே தனக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வழிகாட்டு கை மட்டுமே அதை தற்கொலையிலிருந்து காப்பாற்றும். அசாசின்கள் தங்கள் குழந்தைத்தனமான சுதந்திர வேட்டையில் குழப்பத்தின் முகவர்கள். மேலும் அவர்களின் வழிகாட்டி அச்சில்லஸ் டாவன்போர்ட் அந்த தலைமுறையின் மிகவும் ஆபத்தான முட்டாள். எங்கள் கதை ரூக் பெரத்தின் உண்மை கதை அசாசின்களின் கொடிய ஆணவத்துடன் தொடங்குகிறது. அவர்கள் பாக்ஸ் மற்றும் கையெழுத்து பிரதியை பெற்றார்கள். அவற்றை நிலைத்தன்மைக்காக நாங்கள் கட்டுப்படுத்தி புரிந்து கொள்ள வேண்டும் என்று டெம்ப்ளர்கள் நம்பினோம். அசாசின்களோ அவற்றை பரம சக்திக்கான சாவியாக பார்த்தார்கள். ஷே அவர்களின் நம்பிக்கைக்குரிய புதிய வீரர் அவர்களின் அழிவுகரமான ஆர்வத்தில் சிக்கினார். ஹைட்டியில் நடந்த இதே போன்ற தலையீட்டால் ஏற்பட்ட அழிவு பற்றிய தெளிவான எச்சரிக்கைகளை அச்சில்லஸ் புறக்கணித்தார். தன் தவறான சித்தாந்தத்தை நம்பி ஷேயை உள்ளே அனுப்பினார். ஷே அந்த கோவிலில் உள்ள பொருளை தொட்ட அந்த கணம் உலகம் நொறுங்கியது. அதன் விளைவாக ஏற்பட்ட லிஸ்பன் பூகம்பம் ஒரு உலகளாவிய பேரழிவு. பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் நசுக்கப்பட்டு அழிக்கப்பட்டனர். இது ஷேவுக்கும் எங்களுக்கும் தார்மீக தெளிவின் தருணம். ஷே உணர்ந்தார், அசாசின்கள் மீட்பர்கள் அல்ல, அவர்கள் உலகையே பணயம் வைக்க துணிந்த வெறியர்கள். ஷே திரும்பியபோது மனம் உடைந்தவனாகவும் வெகுஜன கொலையின் பாரத்தை சுமந்தவனாகவும் அச்சில்லஸை நிறுத்தும்படி கெஞ்சினான். அவர் ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். புராதன இடங்கள் ஆயுதங்கள் அல்ல, அவை கட்டமைப்பு நிலைப்படுத்திகள். அவற்றை தொடுவது கிரகத்தின் கோபத்தை கட்டவிழ்த்துவிடும். அச்சில்லஸ் என்ன செய்தார்? அவர் ஆதாரத்தை நிராகரித்தார். குற்ற உணர்வை நிராகரித்தார். வெறும் பயம் மற்றும் பிடிவாதமான பெருமையால் உந்தப்பட்டு தேடலை தொடர உத்தரவிட்டார். இது அசாசின்கள் இனி ஒரு கோட்பாட்டால் அல்ல, சக்தியின் மீதான குருட்டு போதையால் வழிநடத்தப்படுகிறார்கள் என்று நிரூபித்த தருணம். ஷே கலைப்பொருட்களை திருட முயன்ற அவரது நியாயமான முயற்சிக்கு அவரது சகோதரர்களால் முதுகில் குண்டு வழங்கப்பட்டது. அவர்கள் அவனை வேட்டையாடினர், சுட்டனர், வட அட்லாண்டிக்கில் சாகவிட்டனர். அதுதான் அவர்களின் சகோதரத்துவத்தின் உண்மையான முகம். ஷே துரோகி அல்ல, அவர் அசாசின்களின் பைத்தியக்காரத்திலிருந்து காத்து நின்ற காவலன்.